பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கின் போர் மேகங்கள் இப்போது கருமேகங்களாக உருமாறி மழையின் இரத்தத்தை கொட்டத் தொடங்கியுள்ளன. 2026 ஆண்டின் மார்ச் மாதம் 21ஆம் தேதி இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின்படி ஈரானின் புரட்சிகர காவல் படை ஒரு மிக முக்கியமான வெற்றியை பதிவு செய்துள்ளதாக அறிய கிடைக்கிறது. நவீன வான்போர் வரலாற்றில் அசைக்க முடியாத சக்தியாக கருதப்படும் ஸ்டேலின் F-16 போர் விமானம் மத்திய ஈரானின் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு விமானத்தின் வீழ்ச்சி மட்டுமல்ல, வான்வழி மேலாதிக்கத்தின் ஈடுபடும் ஒரு பெரும் மாற்றமாக கருதப்படுகிறது. போர் முனையில் நடந்தது என்ன? ஈரான் புரட்சிகர காவல் படையின் அதிகாரபூர்வ அறிவிப்பின்படி மத்திய ஈரானின் வான்பரப்பில் ஊடுருவிய ஸ்டேலினுடைய F-16 போர் விமானம் வெற்றிகரமாக தடுத்து அழிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஈரான் வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 3வது எதிரி நாட்டு போர் விமானம் இதுவாகும். பரந்தளவிலான தடுப்பு. போர் தொடங்கிய முதல் 3 வாரங்களில் மட்டும் ட்ரோன்கள், ஏவுகணைகள், எரிபொருள் நிரப்பும் விமானம் மற்றும் மேம்பட்ட போர் விமானங்கள் என மொத்தம் 200க்கும் மேற்பட்ட வான்வெளி இலக்குகளை ஈரான் அளித்துள்ளது. இது ஈரானின் வான் பாதுகாப்பு கவசம் எவ்வளவு வலிமையாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை காட்டி நிற்கிறது. ஒரு வரலாற்று ஒப்பீட்டை நாங்கள் செய்தாக வேண்டும். F-16 மற்றும் ஈரானின் வான் பாதுகாப்பு. F-16 பெருமை. வரலாற்று ரீதியாக அமெரிக்க தயாரிப்பான F-16 விமானங்கள் வான்போரில் தோல்வியை காணாதவை என்ற பிம்பம் உண்டு. 1981 ஈராக் அணு உலை மீது இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் ஒபரா தாக்குதலில் இந்த விமானங்கள் முக்கிய பங்கு வகித்தன. ஆனால் 2026 ஈரானின் நவீன ஏவுகணை தொழில்நுட்பம் இந்த பிம்பத்தை உடைத்து நிற்கிறது. ஈரானின் பவர் 373. அத்தோடு ஸ்டேலுடைய வான்படையினான ஒப்பீடு. கடந்த தசாப்தத்தில் ஈரான் தனது சொந்த தயாரிப்பான பவர் 373 மற்றும் ரஷ்யாவின் S-400 தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளது. 2019 அமெரிக்காவின் குளோபல் ஹாக் ட்ரோனை ஈரான் சுட்டு வீழ்த்திய போது உலகம் அதிர்ந்து போனது. அதன் தொடர்ச்சியாக இப்போது F-16 விமானம் வீழ்த்தப்பட்டுள்ளது. ஈரானின் ரேடார் கண்காணிப்பு திறன் பல மடங்கு அதிகரித்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. உண்மையில் ஸ்டேலுக்கு பின்னடைவு. ஸ்டேலிய வான்படை உலகின் மிகச்சிறந்த வான்படையாக கருதப்படுகிறது. ஒரு F-16 விமானத்தை இழப்பது என்பது வெறும் நிதி இழப்பு மட்டுமல்ல, அது அந்த நாட்டின் வான்வழி ஊடுருவல் திறனின் மீதான நம்பிக்கையை தளர்த்தும் என்று சொல்லலாம். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களை கண்காணிக்கும் மற்றும் இடைமறிக்கும் திறன் அதிகரித்துள்ளதையே இது காட்டுகிறது என IRGC தெரிவித்திருக்கிறது. இது ஸ்டேலுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாகும். ஆகவே வான்பரப்பில் ஸ்டேலுக்கு இருந்த முழுமையான அதிகாரம் இப்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இது லெபனான் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரானிய ஆதரவு குழுக்களுக்கு பெரும் உற்சாகத்தை தந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை சார் நிபுணர்கள் கருதுகிறார்கள். உண்மையில் போர் நிலவரத்தின் தற்போதைய புள்ளி விவரங்களின்படியாக முதல் 3 வாரங்களில் போர் விமானங்கள் மற்றும் F-16 உள்ளிட்டவை 3 சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஈரான் குறிப்பிடுகிறது. அதே நேரம் ட்ரோன்களை பொறுத்தவரை 150ற்கு அதிகம், குரூஸ் ஏவுகணைகள் 40ற்கு அதிகம், எரிபொருள் நிரப்பும் விமானம் குறிப்பிட்ட அளவில் இல்லை, ஆனால் பட்டியலில் குறிப்பிடப்படுகிறது. மொத்தமான வான்வெளி இலக்குகளினுடைய எண்ணிக்கை 200ஆக பதிவாகிறது. ஈரான் தனது வான் பாதுகாப்பு கவசத்தை வலுப்படுத்தியுள்ளது என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக உறுதியாகிறது. அதே நேரத்தில் ஸ்டேல் தனது விமானத்தை இழந்ததற்கு பதிலடியாக இன்னும் தீவிரமான தாக்குதலை திட்டமிடலாம். முன்னதாக ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை முதல் தாக்குதல்கள் தீவிரமாகும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வான்வெளி போர் வெறும் ஏவுகணைகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, இது தொழில்நுட்பம், உளவுத்துறை மற்றும் மன உறுதிக்கு இடையிலான போர். மத்திய கிழக்கின் அமைதி இப்போது ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிடலாம். இப்படியான ஒரு சூழலில் ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றத்தின் பின்னணியில் ஈரான் புரட்சிகர காவல் படையின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஸ்டேல் இந்த வீழ்ச்சியை ஏற்றுக்கொண்டதாக என்ற ஒரு கேள்வி. தற்போதைய நிலவரப்படி ஸ்டேலிய பாதுகாப்பு படை தனது F-16 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. வழக்கமான இது ஒரு நடைமுறையாகும். ஸ்டேலிய இராணுவம் பொதுவாக தனது வான்வெளி இழப்புகளை உடனடியாக ஒப்புக்கொள்வதில்லை. இது இராணுவ ரகசியம் மற்றும் வீரர்களின் மன உறுதியை பாதிக்கும் என்பதால் தீவிரமான விசாரணைக்கு பின்னரே தகவல்கள் வெளியிடும். ஆனால் ஈரானின் IRGC அமைப்பு இது மத்திய ஈரானின் வான்பரப்பில் வீழ்த்தப்பட்ட 3வது எதிரி நாட்டு விமானம் என்பதை
திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் சில சர்வதேச தரவுகள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் சிதைந்த பாகங்களின் புகைப்படங்கள் ஈரானின் கூற்றிற்கு வலு சேர்ப்பதாக சில பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் ஸ்டேலினுடைய அதிகாரப்பூர்வ மௌனம் நீடித்து வருகிறது. குறிப்பாக F-16 போர் விமானம் ஒரு தொழில்நுட்ப பார்வை. ஆஸ்திரேலிய வான்படையின் முதுகெலும்பாக கருதப்படும் இந்த விமானம் பற்றி முக்கிய தகவல்கள். F-16 ஃபைட்டிங் பால்கன். ஆஸ்திரேலிய பதிப்பில் இது நெட்ஸ் அல்லது சூஃபா என்று அழைக்கப்படுகிறது. சூஃபா F-16-1 அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் தயாரித்த ஒரு விமானமாகும். ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு அதிக வேகத்தில் இது பறக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள்: பன்னோக்கு திறன் மல்டிரோல். இது வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் ஆகிய இரண்டிற்கும் பயன்படுகிறது. அதே நேரம் கண்டுபிடிக்க முடியாத தொழில்நுட்பம். ஆஸ்திரேலியனுடைய F-16 ரக விமானங்கள் மேம்பட்ட மின்னணு போர் அமைப்புகளை கொண்டவை. இவை எதிரியின் ரேடார்களை ஏமாற்றும் திறன் கொண்டவை. அதே நேரம் இதில் லேசர் வழிகாட்டுதல் கொண்டு ஏவுகணை மற்றும் துல்லியமான தாக்கம் குண்டுகள் ஏந்த முடியும். அதே நேரம் இப்படியான ஒரு நிலையில் ஈரானால் இதை எப்படி வீழ்த்த முடிந்தது? வரலாற்று சூழல். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு இப்போது ஒரு சாதாரண தற்காப்பு அரண் அல்ல. அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ள தொழில்நுட்பங்கள் ஆச்சரியமானவை. S-300 மற்றும் பவர் 373 ரஷ்யாவினுடைய S-300 தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு ஈரான் உருவாக்கிய பவர் 373 ஏவுகணை அமைப்பு சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலேயே இலக்குகளை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டது. இதற்கு முன்பதாக 2018 சிறிய வான்பரப்பில் ஸ்டேலி F-16 சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதுவே நவீன காலத்தில் ஸ்டீல் இழந்த முதல் F-16 விமானமாகும். தற்போது 2026 ஈரானின் வான்பரப்பிற்குள் நுழைந்து தாக்கும் போது ஈரானின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு கவசங்கள் இன்னும் வலிமை பெற்றுள்ளதை இந்த சம்பவம் காட்டி நிற்கிறது. அதே நேரம் ஸ்டீல் மௌனம் காப்பதை ஈரானின் கூற்றில் உண்மை இருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. ஒருவேளை ஸ்டீல் தனது விமான இழப்பை ஒப்புக்கொண்டால் அதற்கு பதிலடியாக ஈரானின் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது இன்னும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஸ்டீல் நடத்த வாய்ப்பிருக்கிறது என்றும் குறிப்பிடலாம். குறிப்பாக இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு மீள முடியாத போர்ச்சூழலுக்குள் தள்ளப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. ஒருபுறம் அமெரிக்காவின் GBU-57 பங்கர் பிளாஸ்டர் குண்டுகள் ஈரானின் ஆழமான அணுசக்தி மையங்களை சிதைத்து அவர்களின் பல தசாப்தகால அணுக்கனவை கேள்விக்குள்ளாக்கியுள்ளன. மறுபுறம் ஸ்டேலின் அசைக்க முடியாத வான்வழி பிம்பமாக திகழ்ந்த F-16 போர் விமானத்தை ஈரான் வீழ்த்தியிருக்கிறது. நவீன வான்போர் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இந்த மோதலின் விளைவுகள் வரும் 2 நாடுகளோடு நின்றுவிடாது. இது ஏவுகணைகளுக்கும் வான் பாதுகாப்பு கவசங்களுக்கும் இடையிலான ஒரு நேரடி தொழில்நுட்ப போட்டியாக மாறியிருக்கிறது. அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் குறித்து IAEA விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ஒரு பிராந்திய மோதல் உலகளாவிய கதிர்வீச்சு பேரழிவாக மாறக்கூடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த நேரம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை முதல் தாக்குதல்கள் இன்னும் தீவிரமடையும் என்று ஸ்டீல் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் வரும் நாட்கள் அமைதிக்கானதா அல்லது ஒரு முழுமையான உலகப் போருக்கானதா என்பதை தீர்மானிக்கும். ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் பட்சத்தில் மனிதகுலம் ஒரு பெரும் அழிவை சந்திக்க நேரிடும் என்பது திண்ணம்.